ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம், அதாவது வாரம் ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் நடக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் தீபக் ஒரு அடாவடித்தனம் பண்ணார். அதுலேருந்து வந்துட்டு தீபக் வந்து கண்டஸ்டண்டாக மாறிட்டார். ஜாக்லின் போனாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா யார் ஜட்ஜாக வந்தாங்கன்னா நம்மளுடைய ரஞ்சித் சார், ராணவ் சார், அதுக்கப்புறம் சௌந்தர்யா மேடம், இவங்க 3 பேர் தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்க. வழக்கம் போல் ஏ டீம் பி டீம். ஏ டீமில் வழக்கம் போல் தான் முத்துக்குமரன் கூட யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்களாம் இருந்தாங்க. பி டீமில் விஜய் விஷால் கூட யாரெல்லாம் நிற்பாங்களோ அவங்களாம் இருந்தாங்க. அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, விஜய் விஷால் கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களும் அப்படியே இருந்தாங்க. சரி, இதில் யாரெல்லாம் நல்லா பண்ணாங்க அப்படின்னு என்னோடய வியூவை கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு முத்துக்குமரன் டீம் நல்லா பண்ணாங்க. அதை விட சூப்பராகவே வந்துட்டு இந்த பி டீம் பண்ணாங்கன்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதேமாதிரி முத்துக்குமரன் வழக்கம் போல் அந்த பேச்சு திறமையெல்லாம் சூப்பராக இருந்தது. ஒரு சில க்ரியேட்டிவாக பண்ணாங்க. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிட் பண்ணாங்க. அருண் அண்ட் பவித்ரா, உண்மையாக சொல்லணும், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஆஹா ஓஹோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த ஜட்ஜஸ் பற்றி சொல்லணுன்னா எல்லாருமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சௌந்தர்யா மட்டும் கொஞ்சம் ஓவராக பண்ண மாதிரி இருந்துச்சு. இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை. மேடமுக்கு முதல்ல சமைக்கவே தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் எல்லாத்தையுமே நல்லா இல்லை 2 டீமை பற்றியுமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா சீஸ் போடுங்க அப்படின்னு. அதை அவங்க கார்லிக் பிரெட்டில் யூஸ் பண்ணால் இதுனா ரொம்ப எண்ணெயாக இருக்குது, எல்லாத்தையும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க யூஸ் பண்ணால் அதை வந்து ஒரு இதுவாக சொல்லியிருந்தாங்க. பட் எனிவே கடைசியாக வந்துட்டு பி டீம், அதாவது விஷால் டீம் தான் வந்து வின் பண்ணாங்க அப்படின்றத சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்களுடைய அந்த சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் அன்ஷிதா குதிக்கிறது. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் டீம் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி ஆட்டம் ஆடி இருக்க மாட்டாங்க. அதுதான் ரியல் கேரக்டர், ரியலாக மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த வெற்றி அப்படின்னோடனே ஆப்போசிட்டில் தோல்வி அடைஞ்சவங்க முன்னாடி ஒரு வெறுப்பு தரமாக ஒரு விஷயம் பண்ணாவே அங்கே அவங்க தோல்வி அடைஞ்சதாக தான் என்னுடைய கருத்து. ஏன்னா போன வாட்டி அவங்க பண்ணாங்க, அவங்க முத்துக்குமரன் வின் பண்ணும்போது யாரும் எதுவுமே பண்ணலை, அவ்வளோதான். கைத்தட்டி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்கள போய் கை கொடுத்தாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த டீம் எப்போல்லாம் ஜெயிக்குதோ ஆப்போசிட்டில் இருக்கிற டீமை வந்து வெறுப்பேற்றுறது. அதுலேயும் குறிப்பாக அன்ஷிதா டான்ஸ் ஆடுறது இருந்தாலும் சரி. இதில் இன்னொரு குடும்பம் வேறு என்னென்னா, ராணுவ தான் ஜட்ஜி. அங்கே வந்து அந்த சாப்பாடு அதை செஞ்சதை வந்து வச்சுருக்காங்க ஸ்வீட் டிஷ்ஷு. அவரும் ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அனௌன்ஸ் பண்ணோன்னே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு, இந்த அம்மா வராங்க. அன்ஷிதா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதை எடுத்தாங்க. இருங்க இங்கே இருக்கட்டும் அப்படின்னா ஒரு ஜட்ஜாக அவர் சொல்கிறார். இன்னும் டாஸ்க் முடியல, ஒரு வார்த்தை கூட ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பாட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதான் வந்து ரிசல்ட் சொல்லிட்டு அப்புறம் என்னடா நீலாம் பெரியவன் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு மாதிரி ஆகிடுச்சு மூஞ்சி. இதெல்லாம் வந்துட்டு ஆட்டிடியூடு, ரொம்ப ஓவர் ஆட்டிடியூடு. அதுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு அந்த வின் பண்ண டீமுக்கு வந்து 5000 மதிப்புள்ள கிஃப்ட்டு வவுச்சர், அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்துட்டு கிஃப்ட் ஆம்பர் மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்து இந்த டாஸ்க்கை முடித்தாங்க. ஆனால் ரஞ்சித் சார் சூப்பராக என்ன பண்ணார்னா, நாங்கள் சொல்கிறதுல உங்களுக்கு நிறை குறைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் இங்கே இருக்கிற டிஷ்ஷை மாறி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது பவித்ரா என்ன பண்ணாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற டிஷ்ஷை சாப்பிட்டு மனதார போய் பாராட்டாங்க. அது நல்ல உள்ளம், உள்ளத்தில் உள்ள ஒன்றது, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதா. இன்றைக்கி நைட் தூங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல உள்ளமாக இருக்காங்களா, அதுக்காக சொன்னேன். சரி, சின்ன காமெடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து அந்த பக்கம் எட்டி பார்க்குறதே கிடையாது. ஏன்னா அந்த டீமே வன்மம் முடிச்ச டீம். ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க, அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த ஏ டீம் பி டீம் இதில் வேணால் தோற்றுருக்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆட்டிடியூட் இஷ்யூஸில். ஏன்னா அவங்கள வந்துட்டு சூப்பர்னு சொல்லி அவங்க வின்னர்னு சொன்னோன்னே இந்த பக்கம் இருக்கவங்களாம் மனதார பாராட்டினாங்க. முத்துக்குமரன் வந்து விசில் அடிச்சாப்புல. அங்கே தான் அந்த டீம் இருக்குது சூப்பராக. இதில் வந்துட்டு இவங்க வின் பண்ணதுனால இவங்க வந்து பெருசாக வந்துட்டு இது இல்லை, எல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்துட்டு கெட்ட பேர் தான் வாங்கி வச்சுருக்காங்க. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி சூடான சுவையான அப்டேட்ஸ் லைவ்ல வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.